அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் செவ்வாயும், சிம்மத்தில் சூரியன் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் கேதுவோடு இணைந்தும் சஞ்சரிக்கிறாரு. கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா மீன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க. இது உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அஷ்டமாதிபதி சுக்கிரன் நீச்சமாக கேதுவுடன் இணைந்து ராசியை பார்வையிடுகிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளும் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. உடன்பிறப்புகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க. முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பின் மூலம் உங்களுடைய சிக்கல்கள் தீர இருக்குதுங்க. இடமாற்றம், ஊர் மாற்றம் நீங்கள் விரும்பியபடி நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் ராகுவும், திருதிய ராசியில் அதாவது 3ஆம் இடத்தில் குருவும், சப்தமத்தில் செவ்வாயும், 7ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்திருப்பது, சனி பகவானும் விரயஸ்தானத்தில் வக்ரவகதியில் வலம் வருகிறாரு. வீண் கவலைகளும் குடும்பத்தில் ஒற்றுமை இன்மையும் முயற்சிகள்ல ஏற்படும் தடங்கல்களும் மனதில் விரக்தியை உண்டு பண்ண இருக்குதுங்க. கைப்பணம் எங்கே போயிற்று என்று அதிசயிக்கும் வண்ணம் பணம் விரயமாக கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டி இருக்கும். தேவையில்லாமல் வெளியில் அலைவதை குறைத்து கொள்ள வேண்டுங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவரை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்படுங்க. சனி பகவானுடைய வக்ரகதியினால் ஏற்படும் ஆரோக்கிய குறைவு, அலுவலக பணிகள்ல இருந்து சில நாட்கள் ஓய்வில் செல்ல மனம் விளையுங்க. காரணம் இல்லாமல் எதிர்காலத்தை பற்றிய கவலை மனதை அறிக்கிங்க. நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை குறையும், மன நிம்மதியும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் கூட மீன ராசினியர்கள் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாளும் போது உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளே அதிகம் இருக்குது. அதே போல குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மீன ராசி நேயர்கள் இதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. ஆனா வரனை பற்றி ஒரு முறைக்கு பல முறை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. காரணம் உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருப்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதால் எல்லா விதத்திலேயுமே அதிக கவனமும் எச்சரிக்கையும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்திற்கு அதிபதியான சனி பகவான் வக்ரகதி செல்வதாலும் 7.5 சனி காலம் நடைபெறுவதாலும் வேலை பார்க்கும் இடத்தில் பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு தவறு என்றாலும் கூட உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. 7.5 சனி காலம் நடைபெறுவதால் வேலை பார்க்கும் இடத்துல பணிகள்ல கவனமாக இருப்பது நல்லது.
உயர் அதிகாரிகளுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது நல்லதுங்க. சக ஊழியர்களுடன் உங்களுடைய சொந்த பிரச்சனைகளையோ அல்லது உயரதிகாரிகளை பற்றியோ பேசாமல் இருப்பதும் மிகவும் அவசியங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்கள் தாங்கள் சேரப்போகும் நிறுவனம் பற்றி நன்கு விசாரித்து அதன் பிறகே அந்நிறுவனத்தில் சேர வேண்டுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று சேர்ந்துவிட்டு அதற்கு பிறகு அவதிப்பட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தது. மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் கடும் போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் குறையுங்க. உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய விலை திடீரென்று உயர்வதால விற்பனை விலையை நிர்ணயிப்பதில் பிரச்சனைகள் உண்டாகுங்க. சந்தை நிலவரம் திடீரென்று மாறுவதால் உங்களுடைய பொருட்களின் விலைகளை முன்கூட்டியே நிர்ணயிப்பதில் சிரமங்கள் ஏற்படுங்க. புதிய கிளைகள் திறப்பதை தற்போதைக்கு ஒத்தி போடுவது நல்லது. ஏற்றுமதி துறையினர் முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்புவதை தவிர்க்க வேண்டுங்க. இல்லாவிடில் பணத்தை இழக்க வேண்டியிருக்கும். எல்லா விதத்திலும் அதிக கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2 வாரங்களும் அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்விக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் ஆதரவாக இல்லைங்க. தேர்வு சமயங்களில் படித்தவை நினைவில் இருக்காது. குடும்ப நிலையும் உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்குங்க. எக்காரணத்தை கொண்டும் பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகுவது, இரவில் தனியே வெளியில் செல்வது ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. ஏன்னா அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாடாக மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கிரகநிலை உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எல்லா விஷயத்திலும் அதிக கவனம் எச்சரிக்கை அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. மீனராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரக செவ்வாய் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமானாலும் அவை அபிவிருத்தி அடையுங்க. அதே போல மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும். 7.5 சனி காலம் தற்போது நடைபெறுகிறது. மற்ற கிரகங்களினாலும் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாதுங்க. சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் கணவருடன் அடிக்கடி அபிப்பிராய பேதம் ஏற்பட்டு அந்யோன்யம் பாதிக்கப்படுங்க. இது குடும்ப நலனுக்கு ஏற்றது அல்ல. அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்து ராசியை பார்ப்பதால் பெண்களால் பிரச்சனைகள் வரலாங்க. வண்டி வாகனங்களை எச்சரிக்கையோடு கையாளாவிட்டால் செலவு வைக்குங்க. ராசிக்குள் ராகு பகவான் இருப்பதால் உணவு விஷயத்துல கட்டுப்பாடு தேவை என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பள்ளி கொண்ட பெருமாள் கோவிலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தரிசனம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.